குலதெய்வம் அப்படிங்கிறது அது வந்து சாமி அல்ல. நம் வம்சத்தை காப்பாற்றும் மிகப்பெரிய ஒரு ஒரு சக்தி. சாமிங்கிறது ஒரு ஒரு சொல். சக்திங்கிறது என்னென்னா நமக்கு எனர்ஜி. அப்போ நம்ம லைஃப்பில் எனர்ஜியாக ட்ராவல் பண்ணணும், நல்லதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா குலசாமி ஆசீர்வாதம் வேணும். அது இல்லைன்னா நீங்கள் ட்ராவல் பண்ண முடியாது. அப்போ குலதெய்வத்துக்கான பாவகம் ஒரு ஜாதகத்தில் 5ஆம் பாவகம். 5ஆம் பாவகம். உங்கள் லக்னம், உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் லக்னம் என்னன்னு பாருங்கள். அதிலிருந்து லான்னு போட்டிருக்கோம். அதிலிருந்து 1, 2, 3, 4, 5ன்னு எண்ணுங்க. அந்த 5ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்குது, 5ஆம் அதிபதி யார், அவர் எங்கே இருக்கார், 5ஆம் இடத்தை என்ன கிரகம் பார்க்குது, அதுதான் உங்கள் குலசாமியோட வடிவம். இப்படி தான் உங்கள் சாமி இருக்கும். பிரசன்னம் பார்க்கும்போது அது ஸ்டைல் வேறு. குலதெய்வத்தை கையில் என்ன இருக்கும், ஆயுதம் இருக்குமா, இல்லை குழந்தை வச்சுருக்குமா, இல்லை அந்த பலி ஏந்தி இருக்குமா, அந்த ரத்தத்தை ஏந்தி இருக்குமா, கிரீடம் வச்சுருக்குமா, ஒரு கால் தொங்க போட்டு ஒரு கால் மேலே வச்சு அப்படி பத்மாசனத்தில் இருப்பாங்களா, காமாட்சி அம்பாள் மாதிரி, என்ன வேணாலும் நம்ம பார்க்க முடியும். சார் தெரியாதவங்களுக்கு எளிமையாக ஒன்று சொல்கிறேன், பிடிச்சிக்குங்க, அவ்வளவுதான். அதை பண்ணால் போதும்.